ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வணக்கம் அன்பர்களே. பொங்கல் புத்தாண்டு இரண்டுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டு. அதிலும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசித்த உடனே உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே வளரும் விஷயங்கள்னு சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை நாம் செய்வது வழக்கம். ஏனென்றால் இப்பொழுதிருந்து நமக்கு தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பித்து விடுகிறது. அதனால் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருப்பதனாலையும் அதன் பிரகாரம் நாம் முதலே சூரிய வழிபாடு செய்யக்கூடிய பொங்கல் திருநாளும் உண்டு. தொடர்ந்து கால்நடைகளுக்கான அந்த மாட்டுப் பொங்கல், கணு பொங்கல் அப்படிங்கிற விஷயங்களும் உண்டு அப்படின்னும் பார்க்குறோம். இப்படி தை மாதத்திலே சுபிட்சங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும். வளர்ச்சியை நோக்கி நம்ம பாட்டு கூட உண்டு, தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வளர்ச்சியை நோக்கி நம்மை எக்யூப் பண்ணிக்கிற ஒரு மாதமாக இந்த தை மாதத்தை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தை மாதத்திலே 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தொடர்ந்து காண்போம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய காலம் இது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உறவினர் நண்பர்களாலே நன்மைகள் ஏற்படக்கூடும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவினால் அலைச்சலும் பொருள் செலவும் ஏற்படக்கூடும். சிலருக்கு ஒரு சிறிய அளவிலே ஆரோக்கிய பாதிப்புகளும் உண்டு. ஆனால் சிகிச்சை மூலமா நிவாரணம் கிடைத்துவிடும். குடும்பத்திலே வாழ்க்கை துறவின் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. பிள்ளைகளாலே தர்ம சங்கடமான நிலையிலும் உண்டாகும். மாத பிற்பகுதியிலே மேற்கொண்ட வகையிலே ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்திலே உண்டாகும். உறவினர்கள் அனுகூலமும் ஏற்படும் என்றாலும் சிறிய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகள் அன்பு ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் செல்லும் அலுவலக பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்கள் உதவியினாலே உற்சாகமாக செய்து கொடுக்கக்கூடிய காரியங்களாக அமையும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழிலிலே லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளும் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும் என்றாலும் பெரிய அளவிலே பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் என்பதை போலதான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களாக அமைப்போகிறது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. அரசாங்கத்திலே காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும். ஆனால் எதிலும் வெற்றிலே ஏற்படக்கூடும். எதிரிகள் பணிந்து போவார்கள். அவர்களாலே மறைமுக ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் மாத பிற்பகுதியிலே சகோதரர்களாலே சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியிலே சிற்சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவதை தவிர்க்கவும். கடன்கள் விஷயத்திலே கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியிலே உறவினர் நண்பர்களாலே ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்திலே உண்டு. வாகனத்தில் செல்லும் போது முன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் என்றே இந்த மாதத்தை சொல்லலாம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையிலே பணி சுமை அதிகரிக்கும். பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. சிறு தவறும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் ஆகும். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு பற்று வரவு போன்றவையிலே கவனமாக இருக்கவும். பெரிய அளவிலே கடன் எதுவும் தர வேண்டாம். பழைய பாக்கிகள் இருந்துன்னா கொஞ்சம் கராரா பேசி வசூலிச்சு விடுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இந்த மாதம் மிகுந்த நல்ல மாதமாக வாழ்க வளத்துடன்.
மிதுன ராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்திற்கு தடை எதுவும் இருக்காது. புதிய பொருள்களின் சேர்க்கையும் உண்டாகும். சிலருக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஆனாலும் குடும்பத்திலே அடிக்கடி வீண் வாதம், கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனாலே ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த பாதிப்புகளை தவிர்த்து விடலாம். மாதத்தின் பிற்பகுதியிலே குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும். பிள்ளைகள் வகையிலே பெருமை வந்து சேரும். உறவினர்கள் வருகைகள் மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் போதே கைப்பொருள்களை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலும் சக ஊழியர்களை அனுசரியாக நடந்து கொள்வார்கள். அதனாலே உங்கள் பணிகளிலே கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிருக்கும். உயர் அதிகாரிகளோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்ப அன்பர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளாலே ஏற்படக்கூடிய நெருக்கடி குறையும். ஆனாலும் சக வியாபாரிகள் கொஞ்சம் மறைமுகமாக எதிர்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பெண்களின் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மாத பிற்பகுதியிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை தருவதாகவும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பொறுமை, பொறுப்புகள் இவை வேண்டியிருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, குடும்பத்திலே மகிழ்ச்சி உற்சாகம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எதிர்களினாலே சூழ்ச்சிகளே வரும். அதை முறியடித்து விடுவீர்கள். வெளிவட்டாரத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மாத பிற்பகுதியிலே உறவினர் வழியினாலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விருந்து விசேஷங்களில் எல்லாம் கலந்து கொள்ள போகிறீர்கள். மாதத்தின் பிற்பகுதியிலே எதிர்காலத்திலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களை முன்னின்று வந்து நிற்கும். எதிரிகளும் உங்களுக்கு பிரச்சனையை தருவார்கள். கடன் தொல்லையும் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்தின் பெரியவர்களில் கொஞ்சம் அவருடைய அறிவுரையின்படி அவருடைய ஆலோசித்து அவர்களுடைய அறிவுரைப்படி நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சால்வ் ஆயிடும். அலுவலகத்திலே சக ஊழியர்களுடன் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளிலே அவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். மேலதிகாரிகள் அன்பு, ஆதரவு, உற்சாகம் போன்றவை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்களால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். புதிய முயற்சிகளை வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உணவினரிலே மதிப்பு மரியாதை கூடும். கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். குழந்தைகளாலே மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்திலே உறவினருக்கு இருந்த நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிவிடும். சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். மாத பிற்பகுதியிலே குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். தாயாருடன் இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். கொஞ்ச அவரோட பேசும்போது கொஞ்சம் மனதிலே அன்பை புகட்டி கொள்ளுங்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள்.
உடனே சரியாகிவிடும், கவலைப்பட வேண்டாம். தாய் வழி உறவினரும் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை ஏற்படுவதாலே மனதில் சோர்வு, உடல் அசதி உண்டாகும். உயரதிகாரிடம் பேசும்போது கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி நினைச்சு கொஞ்சம் தீர்மானமாக பேசுங்கள். சிலருக்கு இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதிலே தடை மற்றும் தாமதம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படக்கூடிய காலகட்டம் இது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலம். பங்குதாரரிடம் இணக்கமாக சூழ்நிலையும் காணப்படுகிறது. ஆனாலும் மறைமுகமாக பிரச்சனைகளையும் அதை சமாளிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். மாத பிற்பகுதியிலே கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியிலே மதிப்பு, மரியாதை கூடும். கணவரின் அன்பு, அவர் வழி உறவினரால் நன்மைகள் கொண்டவையும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு சற்றே சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய மாதம் இது. மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனம் இருந்தால் மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருப்பவர்கள் அதை செயல்படுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவதிலே மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களாலே உதவி கிடைக்கும். அதே நேரத்திலே அவர்களால் சிறு சிறு உபத்திரவமும் உண்டு. உறவினர்களிலே சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்திலே மதிப்பு, மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழியிலே அவர்கள் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் மத்தியிலே கௌரவம் ஒருபடி உயரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அலுவலகத்திலே இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறிவிடும். உங்கள் பணியிலே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகளும் கிடைக்கக்கூடும். நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் அமையப் போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே இருக்கக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். மாத முற்பகுதியிலே வீண் விரயம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் தவிர்ப்பது, புதிய விரிவுபடுத்துவதான காரியங்கள் செய்வது முதலில் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சக வியாபாரிகளாலே மறைமுகமாக போட்டிகள் உண்டாகும். அரசாங்க வழியிலே கிடைக்கக்கூடிய அனுமதிகள் கிடைப்பதிலே தாமதம், தடை ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியிலே மதிப்பு, மரியாதை கூடும். கணவரின் பாராட்டுகளும் பெறுவீர்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, வெளிவட்டாரத்திலே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியுடன் அமையும். எதிர்பார்த்த பண உறவு கிடைப்பதுடன் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிக்கூடிய காலகட்டம் இது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் மகிழ்ச்சி இருப்பீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு. இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாக இந்த மாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்திலே இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளிலே உற்சாகமான பணிகளில் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு உங்களுக்கான விஷயங்கள் நல்லபடியாக செய்து கொடுக்கப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விடவும் விற்பனை லாபம் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டமும் இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும்.
மாத பிற்பதிலே சக வியாபாரிகள் கொஞ்சம் மறைமுக போட்டிகளை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய பற்று வரவிலே கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் என்றே சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான மாதம் என்றே இந்த மாதத்தை சொல்லலாம். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கக்கூடும். கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். பிள்ளைகளாலே அவர்கள் போக்கிலே விட்டுவிடுவது நல்லது. எந்த ஒரு செயலும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டியிருக்கும். அதனாலே புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் செய்து கொள்ளுங்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளுங்கள். இது போன்ற மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்திலே மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும். உறவினர் வருகினாலே வீட்டிலே மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். ஆனால் உடல் நலனிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. அலுவலகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு. தீவிர முயற்சியின் பேரிலே உங்கள் கோரிக்கைகள் மேலதிகாரிகள் நிறைவேற்றுவார்கள். சக ஊழியர்களாலே ஓரளவு உதவி உண்டு. தொழில் வியாபாரத்திலே கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆனாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. பங்குதாரர்கள் வியாபாரத்திலே லாபம் கூடுதலாக கிடைக்கும். மாத பிற்பகுதியிலே அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவது சற்றும் சிரமமும் எதுவும் எதிர்க்காது. அக்கம் பக்கம் வீடுகளிலே உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, மாத தொடக்கத்திலே அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகக்கூடும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தி, ஆன்மீகத்தில் நாட்டம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பொருள் சேர்க்கை மிகுதியாக கிடைக்கும். ஆனாலும் உறவினர் வகையிலே பிரச்சனைகளும் உண்டு. கூடுமான வரைக்கும் அவர்களோடு பேசும்போது உங்கள் கருத்துக்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. அளவுடன் பேசுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவிலே கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடுவதனாலே ஒரு சில விஷயத்திலே அனுசரித்து சொல்வது ஒருவருக்கொரு நல்லது. குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் உண்டு. நண்பர்களும் எதிர்பார்த்த உதவிகளும் உண்டு. சிலர்கள் நன்மைகளாலே வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அலுவலகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணி சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையிலே இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்திலே மாத முற்பதிகளே விற்பனை அதிகரிக்கும். வியாபாரம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களும் புதுசாக ஒப்பந்தம் போடுவது எதுவும் வேண்டாம். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆதாயம் தருவதாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதிலே சற்று சிரமம் இருக்கத்தான் செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கக்கூடும். மற்றபடி இந்த மாதம் சுபிட்சமான மாதமாக இருக்க வேண்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் கணிசமாக இருக்கக்கூடிய மாதம் இது. சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகினாலே வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்துக்கான முயற்சிகளிலே இந்த வாரம் ஈடுபடுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகமும், பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் யோகமும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த வாரத்திலே உண்டு. இந்த வாரத்திலே பிற்பகுதியிலே சிலருக்கு புது வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது கம்ப்யூட்டர்லாம்
இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்திலே அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வழியிலே பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்கும் போகிறீர்கள். திருமண முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்திலே வரணமையும். ஆனாலும் குடும்பத்திலே அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியிலே உறவினர்களாலே குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதனாலே உறவினர் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கவும், வீண் விஷயங்களிலே மனதை அலட்டிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அலுவலகத்திற்கும் அன்பர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். பதவி மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். அலுவலகத்திலே உயர் அதிகாரிகள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒரு எஃபிஷியன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வச்சுக்கோங்க. சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த மாதம் புதிய விதமான எந்தவித முயற்சிகளும் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்திலே ஓரளவுக்கு நன்மை மட்டும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே ஒரு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனை உங்கள் மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, வெளிவட்டாரத்திலே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினரால் ஆதாயம் உண்டு. பண வரவு கணிசமாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி உற்சாகம் கூடும். மனைவி கணவனிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களாலே வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டு. உறவினரும் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக உண்டு. உங்களுக்கு சில வீடு மனை யோகங்கள் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குவதற்காகவும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமையும். இந்த மாத பிற்பகுதியிலே ஒரு நல்ல விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை நீங்கள் இரவல் தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். அப்படி தராமல் இல்லை வாங்காமல் இருப்பது நல்லது. வீட்டில் பொருள்கள் களவு போகக்கூடும் என்பதனாலும் சற்றே எச்சரிக்கையாக இருங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்திலே ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே ஒரு நல்ல ஒரு சாதகமான பதில் உண்டு. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதிலே தடைகள் விலகிவிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் லாபம் போன்றவை எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எதிராக முடிந்துவிடும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்திலே பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினருக்கிடையே மதிப்பு மரியாதை கூடும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்திலே வசதி வாய்ப்புகள் பெருக்கும். வீட்டிலே மகிழ்ச்சி நிம்மதி குடிகொள்ளும். பெண்களாலே நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வழியிலே உதவிகள் கிடைக்கும். உறவினர்களாலே நன்மைகள் உண்டாகும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பொறுமையை கடைபிடித்தால் நன்மையாக முடிந்துவிடும். சிலருக்கு தடைபட்டிருந்த திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் இது. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து கொடுக்க ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த மாதம் அமைகிறது. மேலதிகாரிகள் ஆலோசனைகள், நிர்வாகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் அமையக்கூடும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. சக ஊழியர்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வியாபாரம் லாபம் அதிகரிக்குவதாக இருக்கும்.
சக போட்டியாளர்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை கொடுப்பார்கள், அதை முறியடித்து விடுவீர்கள். பங்குதாரர்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ புதிய முதலீடு செய்வோ இந்த மாதம் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் என்றே இந்த மாதத்தை சொல்லலாம். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரணை செய்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். இனிய மாதமாக அமையும். வாழ்க வளத்துடன்.